உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏற்கனவே அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற பதிவில் எந்தெந்த தேதியில் பிறந்தவருக்கு எந்தெந்த எண்கள் அதிர்ஷ்ட எண்கள், என்னென்ன தேதி அதிர்ஷ்ட தேதின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையில் கொஞ்சம் பணிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால 1, 2, 3 தேதிகளுக்கு மட்டும் அதிர்ஷ்ட எண் சொல்லியதோடு நின்றுச்சு. இனி மேலும் 4ஆம் தேதி பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட எண். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் என்பது அப்படின்னாலே 4 விதமான செயல்களை தெரிந்து கொள்வார்களாம். 4 ஊருக்கு போயிட்டு வர்றவங்க அப்படிங்கிற மாதிரி பல ஊர்கள், பல மொழிகள், நிறைய கல்வியாளர்கள், நிறைய அனுபவ அறிவு அவங்களுக்கு கிடைக்குமா. இது 4ஆம் தேதி பிறந்தவங்களுடைய பொதுவான குணம்னு பண்டிட் சேதுராமன் ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு சொன்னால் 1, 10, 19, 28 தேதிகள் சுபகாரியம் நடத்துவதற்கு. மேலும் 4, 13, 22, 31 தேதிகள். இது தேதிகள். மறுபடியும் சொல்கிறேன். 1, 10, 19, 28, 4, 13, 22, 31 இந்த மாதிரி தேதிகள். இவைகள் சுப காரியங்கள் செய்வதற்கு, வாழ்க்கையில் முக்கியமான செயல்களை செய்கிறதுக்கு இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னால் 1ம் 4ம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். பொதுவான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. பொதுவான எண் 5. மிகவும் அதிர்ஷ்ட எண் என்பது 1ம் 4ம். இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையில் கார்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாங்கிக்கலாம், 2 வீலருக்கு வாங்கிக்கலாம், வீடு வாங்குவதாக வீட்டு நம்பர் கூட இந்த மாதிரி எண்களில் பார்த்து வீடு வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாட்டரி டிக்கெட் வாய்ப்பு கிடைத்தால் கேரளா போனால், ஐயப்பனை தரிசனம் செய்ய போனால், ஏதோ ஒரு வேலையாக அந்த ஊருக்கு போனால், நீங்கள் தினசரி சாப்பிட்டுட்டு இருக்க டீயை குறைச்சிட்டு அந்த டீ குடிக்கிற பணத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக்கலாம். முடிஞ்சால் எண்ணெய் பார்த்து வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு எண்ணெய் வாங்குறங்கிறதுக்கு பதிலாக நம்மளோட அதிர்ஷ்ட எண்ணெயை பார்த்து வாங்கிக்கலாமே. இது எண்கள். அதுக்காக லாட்டரி டிக்கெட்டை நம்பியே பயணம் போகிறது தப்புன்னு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். உலகத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான கருத்துக்களும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான். ராகுகாலம், குளிகன், அஷ்டமி, நவமி, பிரதமை, கரிநாள், இந்த மாதிரி தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகள், துரதிர்ஷ்டமான தேதிகள். அப்போ நான் சொன்ன இத்தனை பட்டியலையுமே எந்த காரியத்துக்கு நாம் இதை பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த காரியங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாங்கிறத ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து வைத்து கொண்டு பயணம் போகலாம். வாழ்க்கை என்பது ரொம்ப பெரியது. இறைவன் வழங்கிய ஒரு பெரிய பொக்கிஷம். நாள் செய்வதை நல்லோர் செய்யார், எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நல்ல நாள் என்பதை, நல்ல நேரம் என்பதை காலத்தின்படி தெரிஞ்சுக்கணும். நல்ல எண் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால், நல்ல தேதி என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால், எண்ணையும் எழுத்தையும் சேர்த்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, தீமை நடக்காமல் குறைத்து கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம். ஏன்னா கர்மா என்பது ஜாதகத்தில் எழுதப்பட்ட ஒரு பெரிய புஸ்தகம். அது ஜாதகம் என்ற புஸ்தகம் தான் நம்ம வாழ்க்கை.
அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசணும். இருப்பினும் அறிந்து வைத்துள்ள நல்ல காரியங்களை பிறருக்கு சொல்வது தான் தர்மம். அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த எண்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண்களை நீங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க முடியுமோ, நற்காரியங்களுக்கு அதை கடைப்பிடித்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.